4 அழகான பெண்கள். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு. ஒருத்தி வந்து பத்திரிகைக்காரி, இன்னொருத்தி வந்து பஞ்சாப்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆஜானுபாவான ஒரு பெண், இன்னொருத்தி ஒரு பேரிளம் பெண் லெவல்ல இருக்கிற பெண். அவளுக்கு வந்து ஒரு வக்கீலா இருக்கா. இன்னொருத்தி வந்து ஒரு பெரிய பணக்கார பெண். இப்ப நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பொண்ணு வந்து குண்டா அசட்டு பசட்டா பேசி சத்தமா சிரிச்சுட்டு ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பெண். ரொம்ப இன்னசென்டான அழகான பெண். இந்த 4 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உருவாச்சு? 2019 இருந்து இந்த சீரீஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப 2019 4வது சீசன் வந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு இந்த சீசன் வர ஆரம்பிச்சதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இது வந்து அந்த 4 பெண்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கனவு, அதை அடையறதுக்கான முயற்சி, அதற்கு நடுவே வரக்கூடிய உறவுகள், உறவின் மூலமா வரக்கூடிய காதல், காதல் மூலமா வரக்கூடிய காமம், காமம் வரக்கூடிய திரும்பி பிரச்சனைகள், பெண்களுக்கே உரித்தான பிரச்சனைகளை உருவாக்கும் தன்மை. பெண்கள் பிரச்சனை இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அதனால வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்றது, இப்படியான பல விஷயங்கள் பல குழப்பங்களோட ஓடிட்டு இருக்கு. இதுல கண்டிப்பா இந்தி சீரீஸ்னா 4 ஆண்கள் இருந்தா அதுல ஒருத்தன் வந்து கேயா இருப்பான், 4 பெண்கள் இருந்தா அதுல ஒருத்தி வந்து லெஸ்பியனா இருப்பான். அதனால இது வந்து எழுதப்படாத சட்டம் அப்படின்றதுனால, அதே போல இந்த பஞ்சாபி பெண்ணா இருக்கிற அந்த பெண் வந்து லெஸ்பியனா இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா லெஸ்பியனான அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கும்போது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல சயானி குப்தா தான் அந்த பத்திரிகையாளர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்க நடிச்சது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. இந்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு வந்து பஞ்சாபி பொண்ணு வந்து பர்சனல் ஃபிட்னஸ் டெய்லர், பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல உடம்பெல்லாம் நல்லா வச்சுட்டு சூப்பரா இருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த பொண்ணு. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மான்வி கங்குரு. இந்த கேரக்டரும் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். அவங்களுக்குன்னு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அவங்க அப்பா அதுல போன சீசன்ல கல்யாணத்துக்கு இறந்து போயிடுவாரு. இந்த சீசன்ல வந்து அவங்க வந்து ஒரு போன சீசன்ல ஒரு பையனை வந்து ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கையில இந்த கதை ஆரம்பிக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே அவங்களோட பேர்ஸை வந்து போன சீசன்ல வேற ஒரு சீசன்ல வேற வேற பேரோட சண்டையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த எல்லாரும் சேர்ந்து இவங்களோட வயசு ஆயிப்போச்சு. உண்மையா சொல்ல போனா இந்த சீசன் முடிச்சது நல்லதுதான். நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்பே நம்ம ரொம்ப ரசிச்சு வளர்ந்த ரசித்த ஜொல்லு விட்ட சைட் அடிச்ச பெண்கள் எல்லாம் திடீர்னு வயசாகி கிளவி ஆகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும். அதை பார்க்கும்போது எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதே வருத்தம் வந்து இந்த சீரீஸ் பார்க்கும்போது எல்லாரும் மேக்கப்ல தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இதுல உண்மையா சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸோட அழகின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே குல்கி கோவா குல்காரின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் அந்த 30+ இருக்கிறவங்க. அவங்களோடது. ஸோ இவங்களுடைய கதை தான் வந்து இந்த 4 பேருக்கு தான். இந்த 4 பேருடைய கன்க்ளூஷன், வாழ்க்கை கன்க்ளூஷன் தான். இதுல வந்து இந்த வக்கீல் பெண்ணுக்கு ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கிடைக்குது. அப்புறம் வந்து அந்த எல்ஜிபிடி ஜிம் ட்ரெயினருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது அப்படின்னு எல்லாம் தெரிந்தாலும் கூட கடைசியா இந்த சீசன்ல எல்லாருமே வந்து மாற்றுறது வந்து என்னன்னா அவங்களுடைய பழைய காதல்கள் தான் வந்து போய் சேர்றாங்க. எங்க விட்டதை பிடிச்சதுன்ற விஷயத்து மாதிரி தான் சேர்றாங்க. இதுல வந்து ஒரு தம்பியோட கேரக்டர், சயானி குப்தாவோட தம்பி கேரக்டர் ஒருத்தர் சூப்பரா நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர். ஆஸ் யூஸ்வல் இந்த சீரியஸை பார்க்கும்போது எல்லாரும் வந்து நிறைய பேர் பிடிக்காம வந்தது காரணம், பிடிச்சது காரணம் இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் நடிகர் சீரியஸ் அவர் எல்லாமே ஹாலிவுட் சீரியஸ், அமெரிக்கன் சீரீஸை வந்து கொஞ்சம் உட்லாடக்கி பண்ணி அதை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா போனாங்க. இந்த சீரீஸுமே பார்த்தீங்கன்னா செக்ஸ் இந்த சிட்டின்னு சொல்லிட்டு வந்தா ஹாலிவுட் சீரீஸ் தான். அந்த சீரீஸோடைய பேட்டர்ன்ல தான் இந்த சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீசனோட முடிஞ்சு போச்சு. அழகான பெண்கள், உறுத்தாத காமம், அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதா ஒரு விஷுவல்ஸ், வெளிநாடுகளுடைய ட்ரிப்பு, இப்படி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த சீரீஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கணும்னா இந்த சீசனோட முடியுது. 4 சீசனுமே மொத்தமா பார்க்கலாம். தொடர்ந்து 4 சீசன் ஒன்றும் பொண்ணா பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளைங்க இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணுவோமா சொல்லுவோம் கேள்வி வரும். அந்த மாதிரி டென்ஷன் இல்லாம விட்டு பாருங்க. அதான் நல்லது. பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லணும்.